ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சுவையான செட்டிநாடு இனிப்பு குழிப்பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லாட்டி நீங்கள் டம்ளர் கூட இதே அளவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அப்போ தான் பணியாரம் ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா ஸ்மெல்லு நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போது இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், உளுந்தும் வெந்தயமும் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும். இப்போது இதை அப்படியே நம்ம கிரைண்டருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் கிரைண்டர் இல்லாட்டி மிக்ஸி கூட யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சாஃப்டாக ஆட்டிடக்கூடாது. நல்லா குருணை பக்குவம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இதை உப்பு போட்டு நம்ம எப்படி இட்லி மாவுக்கெலாம் கரைப்போமோ அதே பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறைஞ்சது இது 5 மணி நேரம் நல்லா பொங்கி வரணும். இப்போ எனக்கு நல்லா பொங்கி வந்துடுச்சு. வாங்க வெள்ளைப்பாக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு இந்த 1 கப் அதிகமாக இருந்துச்சு ஸ்வீட்டு. உங்களுக்கு ஸ்வீட்டு அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.5 கப் கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம். வெல்லத்தில் அதிகமான தூசி இருக்கும். அதனால முதல்ல வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா காய்ச்சி வந்துடுச்சு. இப்போது அந்த மாவில் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். வெள்ளத்தில் அதிகமான தூசி இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறது. உங்கள்கிட்ட தூய்மையான வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி இப்போது 2 ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுக்கு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். இப்போ கடாயில் கடாய் வச்சுருக்கேன். பணியார கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு போதெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவு ஒவ்வொரு குழியில் சேர்த்து எடுத்துடலாம். செட்டிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த குழிப்பணியாரம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ மாவு சேர்த்துடலாம் ஒவ்வொரு குழியிலையா. அதாவது மாவு ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. அரை குழிக்கு ஊற்றுனா நல்லா பொங்கி வரும், கரெக்டாக இருக்கும். நம்ம அரை குழி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா குழிகளையும் நான் மாவு சேர்த்துட்டேன். இன்னும் வேணுன்னா கூட நீங்கள் இந்த இடத்துல நெய் சேர்த்துக்கலாம். இப்போது மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போது பணியாரம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், வந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கும் கலர் சூப்பராக இருக்குது. நல்லாவும் வந்திருக்கு. எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த அளவோடு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எல்லா சைடுமே நல்லா திருப்பி போட்டுறேன். திருப்பி போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். மறுபடியும் எடுத்துடலாம். பாருங்கள், 2 சைடுமே நல்லா வந்துடுச்சு. செய்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இந்த பணியாரம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடுமே நல்லா வந்துடுச்சு. இப்போ அது வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். மாற்றியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்படி இல்லாட்டி வெள்ளைக்கரசலோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லவ்வோடு சமைங்க, டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.